சரிங்க சார். இப்போ கடைசியாக மெயினாக வந்து பொருளாதார நிலை சார். அந்த தங்கம் விலை நீங்கள் சொன்ன மாதிரி தொடர்ந்து வந்து ஏறிட்டே தான் இருக்குது. 11,000 ரூபா கிட்ட வரையும் நெருங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொன்னீங்க. தொடர்ந்து ஏறிக்கிட்டே தான் இருக்குது. இந்த வரி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 12,000 போயிடும். ஸோ கோல்டு இன்வெஸ்ட் பண்ணு. அது மாதிரியே 160 ரூபாய்க்கு வெள்ளி போயிடும். பயணம் இருங்க வழி கிடைக்கும் சார். அதேமாதிரி தொடர்ந்து ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது மக்கள் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ அவங்க வந்து எந்த அளவுக்கு பார்த்து இதில் இன்வெஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்? 9ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கு ஒரு இன்வெஸ்ட் பண்ணலாம். 10ஆம் மாதம் வந்து ரெகுலராக பண்ணுங்க, ஸ்டேபிள் ஆகிடும். ஸ்டேபிளாக. ஸோ அது வரையும் வந்து ரொம்ப பார்த்து தான் பண்ணணும். ஸோ அதே மாதிரி இந்த பிட்காயினுக்கு வந்து எந்த அளவுக்கு வரவேற்பு சார்? இந்த 2 வருஷத்தில் அடுத்த பிட்காயின் தான் வரும் சார். அதே மாதிரி இப்போ குறிப்பிட்ட ஏதாவது தொழில்கள் ஆரம்பிக்கணும் இந்த சாதாரண மக்கள் அப்படின்னா என்ன மாதிரி தொழில்களை நல்ல வெஹிக்கல், அப்புறமா வந்து நிறைய எலக்ட்ரிக்கல்ஸ், எலக்ட்ரானிக்ஸு, அப்புறமா கூட்ஸு, நிறைய மொபைல்ஸ், அது இல்லாமல் வந்து நிறைய ஐட்டம், சின்ன ஐட்டங்கள்லாம் வந்துடும். அந்த ஐடியாலாம் இன்வெஸ்ட் பண்ணால் நிறைய மாற்றங்கள் ஏற்படுறத பார்க்க போகிறோம். ட்ரோன் சம்மந்தப்பட்டது, சப்ளைஸு எல்லாமே மாறும். சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கி விற்றோம்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சார். அதே மாதிரி இப்போ விவசாயிகளுக்கு வந்து என்ன மாதிரி பயிர் பண்ணால் நல்ல லாபம்? கோஸ், காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, அது இல்லாமல் பீன்ஸ், அது இல்லாமல் வெங்காயம், பூண்டு, இதெல்லாம் வந்து இந்த டைமில் நல்லா வளரும். நல்ல ஒரு மகசூல் கொடுக்கும்.